சரியான கொஸ்டின். ஒரு சேலை 35% மற்றும் 10% என இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகள் உள்ளன. ஒரு நபர் 1170 கொடுத்து சேலை வாங்கினால் தள்ளுபடிக்கு முன் சேலை என்ன? அப்ப இந்த இடத்துல அடக்கவிலை நம்ம அடக்கவிலை இன்ட்டு லாபனா 100 போடுவோம், நஷ்டம் லாபனா 100 பிளஸ் போடுவோம், நஷ்டம்னா 100 மைனஸ் போடுவோம். இப்ப இங்க தள்ளுபடி தராங்கன்னா அப்ப மைனஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை வந்து எவ்வளவுங்க? 1170. அது சால்வ் பண்ணீங்கன்னா அடக்க விலை இன்ட்டு 65/100 இன்ட்டு 90 100 ஈக்குவல் டு 1170. 1170 அடக்க விலை இன்ட்டு ஒரு 1170 இன்ட்டு 100 இன்ட்டு 100 65 இன்ட்டு 90. இதை சால்வ் பண்ணீங்கன்னா அடக்க விலை 2000 வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். 9ஆல் அடிக்கிறீங்கன்னா 13 வருங்களா? 117 10 9 13 அடிச்சிங்கன்னா 5 இது அடிச்சிங்கன்னா 2 அப்ப 2000. அப்ப சேலையோட அடக்க விலை வந்து 2000. ஒரு வணிகர் ஒரு கடிகாரத்தை 450க்கு வாங்குகின்றார். அப்ப அந்த வாட்சோட அடக்க விலை வந்து 450. 10% தள்ளுபடி தந்தும் அவருக்கு லாபம் 20% கிடைக்குன்னா அதோட குறித்த விலை என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா என்னங்க? குறித்த விலை இன்ட்டு 100 மைனஸ் தள்ளுபடி டிவைட் பை 100 பிளஸ் லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலைங்களா? சரி, அடக்க விலை. அப்ப இந்த இடத்துல குறித்த விலை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. 100 மைனஸ் 10 டிவைட் பை 100 பிளஸ் 20 ஈக்குவல் டு 450. 90/120 ஈக்குவல் டு 450. இப்போ குறித்த விலை ஈக்குவல் டு 450 இன்ட்டு 120 டிவைட் பை 90. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 600. இப்போ அந்த வாட்சோட குறித்த விலை வந்து 600. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஏபிசி என்ற கூட்டமைப்பில் ஒரு தொழிலை அமைக்கின்ற ஏ ஆரம்பத்தில் கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்கிற பி 6 மாதங்களுக்கு பிறகு 2 மடங்கு தொகையும், சி 8 மாதங்களுக்கு பிறகு 3 மடங்கு தொகை. அப்ப ஏபிசியோட முதலீடு தொகை வந்து பாத்தீங்கன்னா 1:2. ஏ ஒரு பங்குனா பி 2 பங்கு, சி 3 பங்கு. 3 மடங்கு தொகையை முதலீடு செய்கிறது. ஓகேங்களா? அடுத்து கால அளவு வந்து பாத்தீங்கன்னா கால அளவு ஒரு வருஷம் தானே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆண்டு லாபம் 18,000 கொடுத்துருக்காங்களா? அப்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா ஏ 12 மாசம், பி வந்து பாத்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு பிறகு. ஏ டெபாசிட் பண்ணதுக்கு 6 மாதங்களுக்கு பிறகு. அப்ப பி 6 மாசம் கழிச்சு பண்றாரு. சி 8 மாதங்களுக்கு பிறகுனா அப்ப மீதி 4 மாசம். புரியுதுங்களா? ஏன்னா ஆண்டு லாபம் 18,000 வந்திருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 12 மாசம் டெபாசிட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். 6 மாசங்களுக்கு பிறகு பி டெபாசிட் பண்ணிருக்காரு. அப்ப மீதி 6 மாசம். ஒரு வருஷங்கிறப்ப 12 மாசம். அப்ப நமக்கு 6 மாசம் கழிச்சு பி டெபாசிட் பண்ணிருக்காருன்னா அப்ப பி 6 மாசம். 8 மாசம் பிறகு அப்படிங்கிறப்ப சி 4 மாசம். புரியுதுங்களா? 4 மாசம். அப்ப ஏபிசி முதலீடு செய்த காலம் வந்து 12:6:4. லாபத்தை எப்படி பங்கு போட்டுப்பாங்க அப்படின்னா முதலீடு இன்ட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரிதான். முதலீடு இன்ட்டு காலம் தான் கண்டிஷன். ஓகேங்களா? அவங்க முதலீடு செய்த தொகை இன்ட்டு காலம், எவ்வளவு காலம் டெபாசிட் பண்ணிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் லாபத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப ஏபிசியோட லாப பங்கு வந்து பாத்தீங்கன்னா 1:12, 2:6, 3:4. அப்ப 12:12. இப்போ 3 பேத்துக்குமே 12 பங்கு தரணும். அப்ப 12:12 1:1:1. இப்போ 3 பேத்துக்குமே ஈக்குவல் ஷேர் தான். அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏக்கு ஒரு பங்குனா பிக்கு ஒரு பங்கு தான், சிக்கும் ஒரு பங்கு தான். மொத்தமா 3 பங்கு தான் 18,000. இப்போ 3 பங்கோட மதிப்பு 18,000னா இப்போ ஒரு பங்கோட மதிப்பு 18,000/3. இப்போ 6,000.
இப்ப ஏக்கு 6000 தான், பிக்கு 6000 தான், சிக்கு 6000 தான். அப்ப இங்க சி கேட்டிருக்கனால சிக்கு 6000. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு மனிதன் தனது வருமானத்தில் 75% செலவழிக்கிறான். ஓகேங்களா? இப்ப ஏங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா வாங்குறாரு. 100 ரூபா வாங்குறாருன்னா அதுல 75% செலவு பண்ணிடுறாரு. அப்ப அவருடைய செலவு வந்து எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 75%னா 75 ரூபாய்ங்களா? செலவு 75 ரூபானா அப்ப சேமிப்பு வந்து 25%. சேமிப்பு வந்து 25. ஏன்னா 75% செலவு பண்ணிட்டாருன்னா நீ வந்து 25% சேமிப்பு. அப்ப சேமிப்பு வந்து 25. புரியுதுங்களா? இப்ப நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? அவரது வருமானம் 20% அதிகரிக்கும் போது, அப்ப 100 ரூபாய் நான் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப இங்க எனக்கு சம்பளம் வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப 120 ரூபாய்ங்களா? 100 ரூபாய்க்கு 20% போட்டா 20 ரூபா தானே? இப்ப நான் 120 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப என்னுடைய செலவு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேன்? 10% இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப 75 ரூபாய், நல்லா நேரத்துல வச்சுங்க, 75 ரூபாய்க்கு 10% எவ்வளவுங்க? அதாவது 10% அதிகரிக்குன்னா 110%. ஓகேங்களா? 75 ரூபாய்க்கு 110% போட்டீங்கன்னா எவ்வளவுங்க? இல்லை 75 ரூபாய்க்கு 10% போட்டீங்கன்னா 7 ரூபா 50 காசு வரும். 7 ரூபா 50 காசு வரும். அப்ப முன்ன 75 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தேன், இப்ப 7 ரூபா 50 காசு செலவு பண்றேன்னா அப்ப 82 ரூபா 50 காசு. 82 ரூபா 50 காசு வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றேன். அப்ப 100 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தப்ப 25 ரூபாய் சேமிக்கிறேன். இப்ப 120 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப 82 ரூபா 50 காசு செலவு பண்றேன்னா அப்ப சேமிப்பு எவ்வளவுங்க? 82 ரூபா 50 காசுங்கிறப்ப 37 ரூபா 50 காசு வந்து சேமிப்புங்களா? 37 ரூபா 50 காசு சேமிப்புங்களா? புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு டக்குன்னு பார்த்தா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா பாத்துங்க. 100 ரூபாய்க்கு 75%, 100 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க, 75% செலவு பண்றேன்னா அப்ப 75 ரூபாய் செலவு பண்றேன், சேமிப்பு 25. என்னுடைய சேமிப்பு 20% அதிகமாகுது. சாரி, சம்பளம் 20% அதிகமாகுதுன்னா 100 ரூபாய்க்கு 120 ரூபாய் நான் வாங்குறேன்னா என்னுடைய செலவு 10% அதிகம் பண்றேன். 100 ரூபாய் வாங்கிட்டு இருந்தப்ப 75 ரூபாய் செலவு பண்றேன்னா 120 ரூபாய் வாங்குறப்ப 82 ரூபாய் 50 காசு செலவு பண்றேன். அப்ப மீதி 37 ரூபாய் 50 காசு சேமிப்பு பண்றேன். ஓகேங்களா? நேத்து வரைக்கும் 25 ரூபாய் சேமிப்பு பண்ணேன். நேத்து ஏன்னா 100 ரூபாய் சம்பளம் வாங்கினப்ப 25 ரூபாய் சேமிப்பு பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய சேமிப்பு வந்து எவ்வளவு? 37 ரூபாய். சம்பளம் 20 ரூபாய் அதிகமா வரப்ப என்னோட சேமிப்பு 37 ரூபாய் 50 காசு பண்றேன். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்? 12 ரூபாய் 50 காசு அதிகம் பண்ணிருக்கேன்னா, நேற்று 25 ரூபாய் இன்னைக்கு 37 ரூபாய் 50 காசுனா 12 ரூபாய் 50 காசு அதிகம் பண்ணிருக்கேன்னா, இப்ப சேமிப்பு அதிகரிப்பு சதவீதம். சேமிப்பு அதிகரிப்பு சதவீதம். நல்லா வச்சுக்கோங்க. அதிகரிப்பு சதவீதம் இல்ல குறைந்த சதவீதம் உங்களுக்கு ஜென்ரலா கொஸ்டின் வருதுனாவே அதிகரிச்ச அமௌண்ட் தான் மேல போடணும். எவ்வளவு? 25 ரூபாய்க்கு தானே 12 ரூபாய் 50 காசு அதிகம் பண்ணிருக்கேன். நேற்று வரைக்கும் 25 ரூபாய் வாங்கினேன், இன்னைக்கு 37 ரூபாய் 50 காசு. அப்ப 25 ரூபாய்க்கு தான் 12 ரூபாய் 50 காசு அதிகம் பண்ணிருக்கேன். பர்சன்டேஜ் எப்பயுமே எதுல இருந்து கண்டுபிடிக்கணுமோ அந்த மதிப்பு கீழே போட்டுக்கணும். அதிகரிச்ச மதிப்பு இல்ல குறைஞ்ச மதிப்பு மேல போட்டுக்கணும். இங்க அதிகரிச்ச மதிப்பு தானே கேட்டிருக்காங்க, அப்ப மேல 12 ரூபாய் 50 காசு போட்டுக்கணும். இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 50%. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். செவகத் நீளம் 10% அதிகரிக்குதுன்னா பிளஸ்ல போட்டுங்க, குறையுதுன்னா மைனஸ்ல போட்டுங்க. புதிய செவகத்தின் பரப்பளவுன்னு கேட்கிறப்ப, மாற்றம் கேட்கிறப்ப நம்ம அந்த x+y + xy/100 போட்டுக்கலாம். அதிகரிக்குதுன்னா பிளஸ்ல போட்டுங்க, குறையுதுன்னா மைனஸ்ல போட்டுங்க. அவ்வளவுதான். இந்த ஒரே ஃபார்முலா தான். உங்களுக்கு பர்சன்டேஜ்ல கேட்டுட்டாங்கன்னாவே இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆனிச்சுன்னா -1%. மைனஸ்ல வந்துச்சுனாவே குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பிளஸ்ல வந்துச்சுன்னா அதிகரிக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இருபரிமாண சதுரம், செவ்வகம், வட்டம், ஓகேங்களா, கனசதுரம், கனசெவ்வகம் எது கேட்டிருந்தாலும் பரப்பில் ஏற்படும் மாற்றம் இந்த மாதிரி நீள 10% அதிகரிக்குது, ஆரம் 25% குறையுது அப்படின்னு வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்க x+y + xy/100 யூஸ் பண்ணிக்கலாம். அதிகரிக்குதுன்னா பிளஸ்ல போடுங்க, குறையுதுன்னா மைனஸ்ல போட்டுங்க. அடுத்து 12வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 11 எண்களின் சராசரி. 11 எண்களின் சராசரி. இப்போ 1 2 3 அப் டு 11 நம்பர். 11 நம்பருடைய சராசரி வந்து பாத்தீங்கன்னா 50ன்னு கொடுத்துட்டாங்க. இதுல மொத 6 நம்பருடைய சராசரி 49. கடைசி 6 நம்பருடைய சராசரி. மொத 6 நம்பருடைய சராசரினா இது. கடைசி 6 நம்பருடைய சராசரினா இது. 6வது நம்பர்ல இருந்து 11வது நம்பர் வரைக்கும். கடைசி 6 எண்ணுடைய சராசரி வந்து 52னா
ஆறாவது எண் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஆறாவது எண் ஈக்குவல் டு, நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, 11 நம்பர் கொடுத்து ஆறாவது எண் கேட்பாங்க, 13 நம்பர் கொடுத்து 7வது நம்பர். எப்படி கேட்டாலும் இந்த ஒரே கண்டிஷன் தான். ஆறாவது எண் ஈக்குவல் டு முதல் 6 எண்களின் கூடுதல், முதல் 6 எண்களின் கூடுதல் பிளஸ் கடைசி 6 எண்களின் கூடுதல், கடைசி 6 எண்களின் கூடுதல் மைனஸ் 11 எண்களின் கூடுதல், மைனஸ் 11 எண்களின் கூடுதல். புரியுதுங்களா? உங்களுக்கு 13 நம்பர் கொடுத்து முதல் 7 எண்களின் கூடுதல் பிளஸ் கடைசி எண்களின் கூடுதல் மைனஸ் மொத்த எண்களின் கூடுதல். எப்படி கேட்டாலும் 7வது நம்பர் கேட்டாலும் சரி, 8வது நம்பர் கேட்டாலும் சரி, இது ஒரே கண்டிஷன் தான். எப்படி கொடுக்குறாங்களா? இப்ப 13 நம்பர் கொடுத்து முதல் 7 நம்பர் கடைசி 7 நம்பர், 15 நம்பர் கொடுத்தாங்கன்னா முதல் 8 நம்பர் கடைசி 8 நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப முதல் 6 எண்களின் சராசரி 49னா 6 எண்களின் கூடுதல் 6 இன்ட்டு 49, கடைசி 6 எண்களின் கூடுதல்னா 6 இன்ட்டு 52 மைனஸ் மொத்த எண்களின் கூடுதல் 11 இன்ட்டு 50. இப்போ 6 இன்ட்டு 49 எவ்வளோங்க? 294 பிளஸ் 312 மைனஸ் 550. இப்போ 606 மைனஸ் 550 சால்வ் பண்ணீங்கன்னா 56. 56 ஆறாவது எண் வந்து 56. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். 8 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 6.5 ஆகும். அவற்றில் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய எண்களின் சராசரி என்னவாக இருக்கும்? 8 எண்களின் சராசரி. அப்ப முத நம்பர் தொடர்ச்சியான 8 எண்கள். அப்ப முத நம்பர் எக்ஸ்னா அடுத்த நம்பர் x+1, அதுக்கு அடுத்த நம்பர் x+2, இந்த மாதிரி 8வது நம்பர் வந்து x+7 நமக்கு வரும். அப்ப சராசரினா 8 நம்பரையும் கூட்டி, சராசரினா 8 நம்பரையும் கூட்டி 8ஆல டிவைட் பண்றதுதான். சராசரினா எத்தனை நம்பருக்கு அதால கூட்டி டிவைட் பண்றதுதான். இப்ப 6.5. இப்ப எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா 8x வருமா? நம்பர் 1 + 2 + 7 3 + 7 இது பண்ணீங்கன்னா n × n+1/2 7 × 8/2 அப்ப 28ன்னு வரும். இப்ப +28. 8 இந்த பக்கம் போனா மேல போயிடும். எக்ஸ்ல ஆட் பண்ணா 8x, நம்பர்ல ஆட் பண்ணா 28ன்னு வரும். 28ன்னு வரும். அப்ப 8x = 8 × 65 8 × 6.5 8 × 6.5னா 52. அப்ப 8x = 52 மைனஸ் 28. இப்ப 52 மைனஸ் 28ங்கிறப்ப எவ்வளவுங்க? 24ங்களா? 8x மதிப்பு 24னா அப்ப x வேல்யூ 24/8ங்கிறப்ப 3. அப்ப சிறியன்னு கேட்கிறப்ப ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறப்ப எக்ஸ், ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறப்ப எக்ஸ், அப்ப 3. இது லார்ஜஸ்ட் நம்பருங்கிறப்ப x+7. அப்ப 3 + 7 = 10ங்களா? 10. அப்ப 2 நம்பருக்கும் உள்ள சராசரி, சின்ன நம்பருக்கும் பெரிய நம்பருக்கும் உள்ள சராசரி 13/2 6.5. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 14. ஒரு மாணவர் தவறுதலாக கொடுக்கப்பட்ட 10 எண்களின் சராசரியை கண்டுபிடிக்கும் போது 46க்கு பதிலாக 64 எண்ணாக எழுதி சராசரியை 50ஆக பெற்றார் எனில் சரியான சராசரி. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல தவறான சராசரி வந்து பாத்தீங்கன்னா, தவறான சராசரி 50, தவறான எண் வந்து பாத்தீங்கன்னா 64, சரியான எண் வந்து பாத்தீங்கன்னா 46. ஏன்னா 46க்கு பதில் தானே 64 எழுதியிருக்காங்க. அப்போ சரியான சராசரி என்னன்னு கேட்டுங்க. சரியான கூடுதல் தெரிஞ்சாதான் நம்ம சரியான சராசரி கண்டுபிடிக்க முடியும். அப்ப சரியான கூடுதல் = தவறான கூடுதல் மைனஸ் தவறான மதிப்பு, தவறான எண் பிளஸ் சரியான மதிப்பு. இப்ப சரியான கூடுதல் = தவறான கூடுதல் 50, 10 எண்களின் சராசரி தான் 50. அப்ப 10 × 50 மைனஸ் தவறான மதிப்பு வந்து 64, சரியான மதிப்பு வந்து 46. அப்ப சரியான கூடுதல் = 500
-64 -46ங்கிறப்ப எவ்வளவு சார் இங்க -18ங்களா? அப்ப சரியான கூடுதல் ஈக்குவல் டு 482. இப்ப சரியான சராசரி 452 சரியான கூடுதல் 10 பேர்த்தோடைய சரியான கூடுதல் 482. இப்ப சரியான சராசரிங்கிறப்ப டிவைட் பை 10ன்னு போட்டீங்கன்னா 48.2. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். முதல் 10 இயற்கெண்களின் வர்க்கங்களின் சராசரி, அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நேச்சுரல் நம்பர் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயரோட வேல்யூ n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6. அப்ப 10 எண்களின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா 10 எண்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு பதில் 10ன்னு சொல்லிருந்தோம். 10 இன்ட்டு 11 இன்ட்டு 21/6. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 385ன்னு வரும். அப்ப சராசரிங்கிறப்ப 10 எண்களின் கூடுதல் 385. அப்ப சராசரிங்கிறப்ப டிவைட் பை 10ன்னு போட்டீங்கன்னா 38.5. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின்.